ஜூஸோ குடிச்சாச்சு. நம்மளுக்கோ பெட்ரோல் போட்டு வண்டிக்கோ பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சுல. ஆமா, என்ன பண்ண? Hello everyone, welcome back to my channel. Thank you for choosing to watch this video. இப்போ நம்ம வந்து பல்லாவரம்ல தான் இருக்கோம். பல்லாவரம்லேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோம். எப்படின்னா சென்னை டு பெங்களூர் அதுதான் இந்த வீலாக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இவங்களோட தம்பிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுச்சு. நம்மளும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நம்ம ஃபேமிலியோட. சாருக்கும் லீவு முடிஞ்சிருச்சு. ஜைதுக்கு நாளைக்குலேருந்து ஸ்கூலுக்கு போனோம். நம்மளுக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சுன்றதுனால இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 தான் நம்ம கிளம்பி இருக்கோம். ஸோ வெயிலும் நல்லா இருக்குது. போக போக அது அப்படியே கம்மி ஆகிடும். இப்போ நம்ம பல்லாவரமில் இருக்கோமா? இல்லை பல்லாவரம் நிறைய பேர் ரூட் கேட்டிருந்தாங்க, எப்படி போகணும் அப்படின்னு. ஆமாம், சொல்லுங்கள், இந்த இடத்த காமிங்க அப்படின்னு. ஆமாம். ஸோ ரூட் வந்து ரொம்ப ஈஸி ரூட் தான். சரி, இருந்தாலும் ரூட் என்ன ரூட் அப்படின்னா பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ ரூட் கேட்குறவங்களுக்கு பேசிக்கான ரூட் ஒன்றுமே இல்லை. பல்லாவரம்னா பல்லாவரம் வந்து சென்னைக்குள்ளே இருக்குது. ஸோ சென்னை டு பல்லாவரம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியலனா கூட சென்னை டு பல்லாவரம்ன்றது ஒரு சிங்கிள் ரோடு தான். சென்ட்ரல்லேருந்து நம்ம எடுத்தோம் சென்னை அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கிள் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுட்டு வந்தாக்கா ஏர்போர்ட்னு அதில் வந்துகிட்டே இருக்கும் போர்டு. இது ஏர்போர்ட், அது ஏர்போர்ட்னு. ஏர்போர்ட் வந்து பல்லாவரத்தில் தான் இருக்குது. ஸோ அது பல்லாவரம். பல்லாவரத்துலேருந்து வந்துட்ட பிறகு நம்ம அங்கேருந்து பம்மல் வரணும், அனகாபுத்தூர் வரணும், குன்றத்தூர் வரணும். ஸோ குன்றத்தூர்லேருந்து பெங்களூர்னு போர்டே போட்டிருக்கோம். பைபாஸ்ன்னு சொல்லி அந்த ஹைவேல நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். ஹைவேல கனெக்ட் ஆன பிறகு அகெயின் ஃபாலோ த மேப். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நம்ம பண்ணுறதில்ல. வேலூர் வரைக்கும் போகுது. ஸோ வேலூர்லேருந்து சித்தூருக்கு ரைட்டில் வந்து கட் ஆகிடுது. ஸோ சித்தூர் வந்துட்ட பிறகு அகெயின் அதே ரூட் தான். அந்த ஹைவேல கனெக்ட் ஆகுது. ஹைவேல கனெக்ட் ஆன உடனே தென் அந்த நியூ நேஷ்னல் ஹைவே 7 புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஹைவேல அது ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குது. அங்கேருந்து நம்ம நேராக ஹொஸ்கோட்டை போயிடுவோம். ஸோ ஹொஸ்கோட்டையில் இறங்கின உடனே எங்கள் வீடு பக்கத்தில் தான் காடுகுடி. இவ்வளோ தான் அதோடைய மேப்போடைய டீட்டெயில்ஸ். பட் போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சித்தூருக்கு, நம்ம வேலூர்லேருந்து சித்தூர் போகிற வழி வந்து கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு மலைலாம் ஏறி சீனிக்காக இருக்குது. ஏன்ப்பா அப்படியே ஹைவே வந்து அகெயின் அந்த NH7 வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு செம்ம ரோடு. ஸோ நல்லா ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் அந்த இடத்துல. அண்ட் இங்கேருந்து வேலூர் போகிற ரோட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான், நார்மல். அதில் டிராஃபிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மேப் பார்த்துக்கோங்க. இந்த மேப்பை பார்த்துட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மேப் வச்சுட்டு போகிறது ஈஸி. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து மேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்றைக்கு எப்படி ஸ்டேட்டஸ்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம். இன்றைக்கி டேட் வந்து June 1. ஸோ இந்த வீடியோ நம்ம பப்ளிஷ் ஆகும்போது தெரியல, மேபி June 10-15 கூட இருக்கலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கி டேட்டில் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, அது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எப்போவுமே மேப் போட்டால் தான் அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம் தான். சொல்லிட்டாங்க கைஸ். நிறைய பேர் தான் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, நீங்கள் ரூட்ஸு சொல்லுங்கள் அப்படி இப்படின்ட்டுன்னு, ஸ்டோரிஸு சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ இன்ஃபர்மேட்டிவாக அவங்க சொல்கிறது மாதிரி தான். இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லுவோம். மெயின்லி நம்மளோட லாக்ஸ் வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃபோ இல்லை எங்கேயாவது ட்ராவலோ இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ பேஸ்ட் ஆன் அதுதான் இருக்கும். ஸோ இப்போ என்னடானா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. காலையிலேயே அதே தான், பாட்டி தாத்தா ஸ்டோரி, அங்கிள் ஆண்டி ஸ்டோரி, கசின் ஸ்டோரி எல்லாமே வரும். நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாக்கா நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு தெரிஞ்சாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க வந்து வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வயிறு கெடுத்துக்க வேணாம் ட்ராவல் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது ஒன்று செய்வாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் இவங்களோட சித்தி வந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சட்னி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அவங்க பாட்டி வந்து
ஏரா பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க, வீட்டுக்கு கட்டியே கொடுத்துட்டாங்க. அவங்க போயிட்டு மறுபடியும் நம்ம டயர்டாக இருப்போம் எப்படியோ, இப்போ போயிட்டு நான் செய்யணும் அப்படின்றதுனால அவங்க சமைச்சே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. போகிற வழியில் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னாலும் வயிறு எப்படியோ ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு ஜூஸ் அது இது இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம நைட்டு டின்னர் போய் சாப்பிட்டுக்கலாம். ப்ரான் பிரியாணி அப்படின்னு தான். பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது கொஞ்சம் ரோடு. அப்படியே போயிட்டே இருக்கோம். சார் பின்னாடி இருக்கார், அங்கே பின்னாடி ஃபுல்லாக பேகு எல்லாமே வச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சோகமாக தான் இருப்பார், ஏன்னா அவங்களோட ஃபேவரட் பர்சன்ஸ் எல்லாமே சென்னையிலே இருக்காங்க இல்லைங்களா. நாளைக்கு வர ஸ்கூலுக்கு போகணும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நமக்குமே அது அப்படி தான் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், லீவ் இருந்தால் என்ஜாய் பண்ணிக்கணும்ல. ஸ்கூலுக்கு போயிடணும், அப்புறமா ஸ்கூல் ஸ்டார்ட் உடனே. ஆமாம், நெக்ஸ்ட் லீவில் நம்ம வர போகிறோம். ஆமாம், இல்லைன்னா அவங்க வருவாங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு வழியாக செட் ஆகிட்டாரு, தேங்க் காட். குடிங்க. எந்த ரூட்ல இருக்கோம் இப்போ நம்ம? குன்றத்தூர்ல இருந்து நேரா போயிட்டு இருக்கோம். மாதா காலேஜ் எல்லாம் தாண்டி ஹைவேஸ்க்கு கனெக்ட் ஆகிற ரோடு இது. இது ஒரு ஹைவேவா என்னன்னு தெரியல, இது ஹைவே கிடையாது நினைக்கிறேன். நல்ல பெரிய ரோடு இந்த பக்கம், அந்த பக்கம் கொஞ்சம் சின்ன ரோடு இருக்கு ஆப்போசிட்ல. போர்டெல்லாம் வரும். ஓகே, ஸோ நேராக போனாக்கா நம்மளுக்கு காஞ்சிபுரம் வருமா? நேராக போய் லெஃப்ட் காஞ்சிபுரம். ஆமாம், ஹைவேல கனெக்ட் ஆகிடும். ஹைவேல கனெக்ட் ஆன பிறகு லெஃப்ட் காஞ்சிபுரம், அதுக்கு பிறகு ராணிப்பேட்டை, அதுக்கு பிறகு வேலூர். வேலூர்ல இருந்து தான் நம்ம வந்து இதுக்கு கனெக்ட் ஆகிடும், சித்தூர். ஓகே. இந்த சித்தூர்ல இருந்து நம்ம பெங்களூருக்கு கனெக்ட் ஆகிறோம். விஷயம். ஸ்ரீபெரும்புத்தூர், வேலூர் 117 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இப்போ நேராக போகிறோம். நம்ம ஒரே ஸ்ட்ரைட் நேராக போய் ஹைவேல கனெக்ட் ஆகும். பெட்ரோலும் போட்டாச்சு, டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஆமாம், ஜூஸோ குடிச்சாச்சு. நம்மளுக்கோ பெட்ரோல் போட்டு வண்டிக்கோ பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சுல. ஆமா, பாத்தீங்கன்னா தாம்பரம் 21 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட், ஸ்ட்ரெயிட்டா போனா 11 கிலோமீட்டர். 400 meters onto National Highway 48. ஹைவே கனெக்ட் ஆகுதா? எந்த ஹைவே இது? நேஷனல் ஹைவே 48 கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் ஆயிட்டு இப்போ போறோம். இந்த ஹைவே நேரா சென்னை டு பெங்களூர் போய் கனெக்ட் ஆகும். அடுத்து அது இன்னமும் ஒரு இடம் இருக்கு, சுங்குவா சத்திரம். ஸ்ரீபெரும்புத்தூர், அதுக்கு பிறகு அப்படியே போவோம் காஞ்சிபுரம், அண்ட் தென் ராணிப்பேட்டை. ஸோ இன்னைக்கு இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு ரோடு. சண்டே ஈவினிங் மேபி கொஞ்சம் இருக்கலாம், கிரவுட் ஆகலாம். கிரவுட் ஓகே. அவன் நாளைக்கு ஸ்கூல் ரீஓபன் இல்லை பசங்களுக்கெல்லாம். ஆமா, அதனால ஊருக்கு போனவங்கலாம் வருவாங்க. சாட்டர்டே சண்டேன்றதுனால ஆஃபீஸ் போனவங்களும் ட்ராவல் பண்ணுறவங்களும் பெங்களூர் சென்னையில் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்கல்ல,
அவங்களாம் ரிட்டர்ன் போவாங்க. வேலை ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதனால ஒர்க்கிங் டே இல்லை நாளைக்கு, அதனால ஆமாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேராக போனாக்கா நம்ம வந்துட்டு கிருஷ்ணகிரி ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா அப்படியே போக போக வந்துட்டு நம்மளுக்கு ஹொஸ்கோட்டே வந்துட்டு 205 கிலோமீட்டர்ஸில் ஹொஸ்கோட்டே வந்துடும். ஸோ நம்ம இப்போ எப்படி போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளைஓவர் மேலே தான் போயிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு இறங்கின உடனே நம்மளுக்கு ஒரு டோல் வந்துருச்சு. நம்ம டோல் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டோல். ஸோ வாலாஜா கிருஷ்ணகிரி கேட்காது. இல்லை அந்த இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சு தான், ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு பாட்டு கேட்டுகிட்டே, அதே மாதிரி இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டே, மேகம்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் இந்த செடிங்கெல்லாம் ரொம்பவே அழகழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லு பில்டிங்ஸு, அதே மாதிரி நம்ம நேராக பார்த்தாக்கா மலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த மலை மேலே வந்துட்டு நல்லா க்ரீனாக செடிங்க மட்டும் வந்துருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சீனரிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம ட்ராவலும். அதே மாதிரி நம்ம பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். இந்த லாங் ட்ரைவெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், உங்களோட பிலாவட் ஒன்ஸ் கூட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே தான், ஒரே ஸ்ட்ரெச்சு தான், எங்கேயுமே திரும்ப தேவையில்லை. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தோம் நம்மளும்.
ஸோ இங்கே பாருங்கள் இந்த சீனரிப்பா எப்படி இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மலை மேலே ஃபுல்லாக க்ரீனரிஸ் தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பிரிட்ஜு ஏறும் போது இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் அந்த மழைக்கு கீழேயே அடிவாரத்துலேயே வீடுங்கள்லாம் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த வீடு வந்துட்டு டிமாலிஷ் பண்ணி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேபி கொஞ்சம் ரிஸ்க்கு போல் அங்கே இருக்கிறது, அதனால். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைஓவரில் தான் இருக்கோம். அதுக்கப்புறமா போயிட்டே தான் இருந்துச்சு ஒன் ஸ்ட்ரெச்சாக. லைட்டாக பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேலூரை க்ராஸ் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்துட்டு போயிட்டே இருக்கோம், நேராக ஒரே ஸ்ட்ரெச்சு தான். அப்பப்பா இந்த ரோடை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நடுவில் செடிங்க, நடுவில் ஒரு மரம், அதுக்கு ஃபுல்லாக மேகம், நடுவில் மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் மழைங்க இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் மழை இருக்குது. இதில் இந்த ஊரை சுற்றிலும் மழை தான் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வீடியோ எடுக்கவா இல்லை இதை கண்ணால் பார்த்து ரசிக்கவா அப்படி தோணுச்சு. ஏன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. ஆக்சுவலாக சொல்ல போனாலே நல்லா அப்போது மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் மூடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வேலூரை தாண்டின பிறகு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. என்ன தண்ணி தெளிச்சு அரிசி வருமா? எதுல? என்ன பண்ண? சுசுவா மூஞ்சிய பாரு. அரிசி வளையம்மா, நல்லா மூஞ்சிய பாரு. அங்க பண்ணல, நீ இங்கதான் பண்ண. இங்க எந்த அரிசி வளையம்? அங்க பாரு ஆண்டி அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க ஓய் அப்படின்வாங்க, ஓடிடுவேன். இங்க பாரு இன்னொருத்தர் மம்மு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ஸ்பெஷல் பிரியாணி? எறா பிரியாணி, உருளைக்கிழங்கு. தாதி உருளைக்கிழங்கு எறா எல்லாம் போட்டு பிரியாணி. எறா கட்டாங்க, முந்திரி சாப்பிட்டுட்டு ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
நல்லா இருக்கு. இந்த கிளைமேட்டில் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த சீனரி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சீனரியை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா காற்றுல பேக் பின்னாடி வச்சுட்டு வயலில் வேலை செய்கிறாங்க. அங்கே பாருங்கள், நுங்கு மரம். மலை மேலே நல்லா க்ரீனாக இருக்குது மழை. ரொம்ப நல்லா இருக்கு இந்த வியூ. ஏய் ஏய் அதுக்கு கொஞ்சம் கொடுறா.